ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்க மாதிரி தெரிஞ்சா கூட உட்கட்சியில பாத்தீங்கன்னா 2 தரப்பினருக்கும் இடையில அடிக்கடி சண்டை ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. பன்னீர்செல்வத்துக்கு கட்சியில எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, மரியாதை கொடுக்கறது இல்ல. அவங்களை தொடர்ந்து ஓரங்கட்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் கிட்ட வாக்குவாதத்துல இறங்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வேலூர்ல அரசு சார்பா ஒரு பொருட்காட்சியை ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுல அரசோட 27 துறைகளை பத்தின சாதனைகளை பத்தியும் மக்களுக்கு வழங்கின நலத்திட்டங்களை பத்தியும் பொருட்காட்சியா ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுல அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் கடம்பூர் ராஜு, கே.சி. வீரமணி இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதிமுகவை சேர்ந்த நிறைய பேரும் கலந்துக்கிட்டாங்க. கடம்பூர் ராஜு தான் இந்த பொருட்காட்சியை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பொருட்காட்சிக்கு நுழைவாயிலையும் சரி உள்ளேயும் சரி ஜெயலலிதாமா, எடப்பாடி பழனிசாமியோட போட்டோ தான் அதிகமா இருந்திருக்கு. உள்ளார பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குற மாதிரி அமைச்சர்களோட போட்டோவும் ஓரிரு இடங்கள்ல இடம் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த அரசு பொருட்காட்சியத்துல ஒரு இடத்துல கூட பன்னீர்செல்வத்தோட போட்டோ இடம்பெறல. இந்த விஷயம் பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கிட்ட கடுமையா வாக்குவாதத்துல இறங்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை விட ஓபிஎஸ் எந்த விதத்துல குறைஞ்சிட்டாங்க, நீங்க இதுதான் துணை முதல்வருக்கு கொடுக்கிற மரியாதை அப்படின்னு வாக்குவாதத்துல இறங்கிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜெயலலிதாமா இறந்ததுக்கு அப்புறம் எல்லா இடங்கள்லயும் கட் அவுட் எல்லாம் வைக்கும் போது ஜெயலலிதாமாவோட போட்டோ பெருசா போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இவங்களோட போட்டோ சின்னதா போட்டிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயலலிதாமாவோட போட்டோ சின்னதா போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வத்தோட போட்டோ போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தோட போட்டோவே போடல. இந்த விஷயம் பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.